Good evening, students. Today we will see the current affairs analysis dated 10th December 2021. The first news about the monetary policy report released by RBI. இந்த வாட்டி அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணல. மெயின்லி it was released by monetary policy committee headed by RBI governor. என்னென்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ, and the bank rates, and then MSF, இந்த மாதிரியான மானிட்டரி பாலிசி ரிலேட்டடான சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ரெப்போ ரேட்ன்றது பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறது பயன்படுத்துறது. ஸோ இட்ஸ் ரெப்போ ரேட் ஆர்பிஐ டு பேங்க்ஸ், சாரி பேங்க்ஸ் டு ஆர்பிஐ. they will get loans from RBI. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ரெப்போ ரேட்ன்றது 4% வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2020 இட் வாஸ் இன் 4%. And the reverse repo, it is in 3.3%, 35%. ரிவர்ஸ் ரெப்போன்றது ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்ட இருந்து லைக் இங்கே பேங்க்ஸ் வந்து டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க, பாண்ட்ஸ். ரிவர்ஸ் ரெப்போன்றது பேங்க்ஸ், ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட இது பணம் வாங்குவாங்க. தட் இஸ் 3.35%. பேங்க் ரேட்ன்றது it will be very higher comparing to this. பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குற, இட்ஸ் ஃபார் லாங் டேர்ம், தீஸ் ஆல் ஆர் ஷார்ட் டேர்ம்ஸ். இது வந்து 4.25%. அப்புறம் எம்எஸ்எஃப்ன்றது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஓவர் நைட் தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் மணி. லைக் ஒரு 1 day இல்லைன்னா 2 days அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பீரியடுக்காக வாங்குறது. ஸோ ஓவர் நைட் தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் மணி, தென் தே கேன் கோ ஃபார் திஸ் ஆஃபர். அதுவும் இப்போ எம்எஸ்எஃப் ரேட் வந்து 4.25. பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்க, no need to give any documents section. So these are the things. The monetary policy committee la 6 members will be there. 3 members from the government, 3 members from the RBI. So RBI chair யார் அப்படின்னா கவர்னர். ஸோ அது ஒன்று. அப்புறம் மானிட்டரி பாலிசிக்குன்னு சொல்லிட்டு டெபுட்டி கவர்னர் ஒருத்தர் இருப்பார். அவர் he will also be the part of this monetary policy committee. தென் இந்தியன் பேங்கிங் அசோசியேஷனோட மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தர் இருப்பார். அப்புறம் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் will be appointed, nominated by the government. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி இந்த முடிவுகள் எடுக்கக்கூடியது மெஜாரிட்டி அடிப்படையில் தான் எடுப்பாங்க, கன்சென்ஸ் அடிப்படையில் தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. பட் 3+3 ஓட்டிங் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் வில் vote செகண்ட் vote. சரியா? இப்போ 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, தென் திஸ் வில் பாஸ். உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் அபவுட் தி மானிட்டரி பாலிசி கமிட்டி அண்ட் மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். இந்தியாவோட ட்ரெண்ட் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. எதுக்கு இப்போ மானிட்டரி பாலிசியை வந்து அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னா லோன்ஸ் அதிகமாக கொடுக்க முடியும் பேங்க்ஸால. ஸோ மணி சப்ளை அதிகமாக இருக்கும். மணி சப்ளை அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் வில் பி இந்த நார்மல், டிஃப்ளேஷன் ஆகாது. அந்த ஓவர் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதன் மூலமாக எக்கனாமி கேன் பவுன்ஸ் பேக். The next news about Global Health Security Index. ஸோ நிதி ஆயோக் வந்து நமக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஹெல்த் ரிப்போர்ட் எவ்ரி இயர். This one is created by international, that is Nuclear Threat Initiative. Not important. And then John Hopkins. Hopkins. It's an NGO.
இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த இதை எடுக்கிறாங்க ரிப்போர்ட். On what basis? 6 parameters, that is prevention, detection and reporting, அப்புறம் rapid response, then health system, then compliance of international orders and the risk environment. So prevention like disease spread ஆகுறது, pathogens spread ஆகுறது எந்த அளவுக்கு immunization மூலமா தடுக்கிறாங்க, வேக்சினேஷன் பாலிசி எக்ஸெட்ரா. டிடெக்ஷன் ரிப்போர்ட்ன்றது எவ்வளோ சீக்கிரம் கண்டறிகிறாங்க ஒரு நோய் பரவலை. அண்ட் தென் ஹவு தே ஆர் ஆக்டிங், ரேபிட் ரெஸ்பான்ஸ், இமீடியட்டாக எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க. ஹெல்த் சிஸ்டம் இன் இந்தியா, ஹவ் இட் வில் பி தேர், வேர்ல்டு லெவலில் எடுக்கிறாங்க இது, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா. கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா WHO வார்னிங் கொடுக்கும்போது ஹவு தே ஆர் அக்செப்டிங் அண்ட் ஹவு தே ஆர் ஆக்டிங். அப்புறம் இன்டர்நேஷ்னல் அவங்க என்னெல்லாம் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க, இம்யூனைசேஷன் பாலிசிஸ் அதெல்லாம் நம்ம எப்படி. அப்புறம் ரிஸ்க் என்வாயர்மெண்ட் ரிடக்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்தியா பண்ணுது அப்படின்ற அடிப்படையில் we will have ratings. 0லேருந்து 100 ரேங்கிங், அதில் இந்தியா வந்து 42.8. we are at this rank, so we need to improve அப்படின்றத இந்த ரிப்போர்ட் சொல்லுது. வேற எதுவும் நீங்கள் இதில் படிக்க வேணும். this is enough, it's not that much important report. Then third news report, road accidents in India. Lok Sabha they have submitted a report. கோவிட் டைம் பீரியடில் ரோட் ஆக்சிடென்ட் கம்மியாக இருக்குது. இருந்தாலுமே ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி ஹியூஜ் பர்டன் ஃபார் இந்தியா. பீப்புளோட மூவ்மெண்ட் இல்லாததுனால தான் ரோட் ஆக்சிடென்ட் கம்மியாக இருக்குது, நாட் பிகாஸ் ஆஃப் எனி பாலிசிஸ் எக்ஸெட்ரா. ஸோ ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் இந்தியா, that is 47,984 people died during 2020 time period la. 2019 la 53,870. நேஷனல் தான் பார்லமெண்ட்ல சொல்லுவாங்க, ஸ்டேட் ஹைவேஸ்ல நடக்கிறதெல்லாம் பார்லமெண்ட்ல வராது. சரியா? ஸோ 53,872 இட்ஸ் ரெடியூஸ்ட். அது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்னால குளோபலாக 1.3 பில்லியன் 3 மில்லியன் பீப்புள் டெத் இருக்கு. 50 million people are injured because of this. இது ஒரு பெரிய burden அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவோட contribution is 11% to this. அப்புறம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது USD, how much burden it is creating. Spending of 15.71 billion dollars to 38.81 billion. So இந்த டீட்டெயில்ஸ் ஆர் எனஃப். பர்டன் ஆன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அவங்களால அதுக்கு பிறகு ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க். அப்புறம் அந்த வீட்டில் இருந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் டுவோர்ட்ஸ் ஃபார் த ஹெல்த் ரெக்கவரி, அது வந்து கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கையை 7 வருஷத்துக்கு புரட்டி தள்ளுது அப்படின்ற சொல்கிறாங்க. இட்ஸ் ஈக்குவல் டு 7 months of house earnings. It will kill 7 months of house earning. அப்புறம் அது மீடியம் இன்கம் கேட்டகரி பீப்புள். சரியா? அப்புறம் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. 50% ரொம்ப அதிகமாக இன்ஜுரிஸ் ஆகுறது. ஆக்சிடென்ட் நாட் ஃபார் 50-50. பாதிக்கப்படுறதுல ஆக்சிடென்ட்ஸில் சந்திக்கிறதுல 50% அதிகமாக இன்ஜுரிஸ் அதிகமாக இருக்கிற, டெத் அதிகமாக இருக்கிறது பெண்கள் அடிப்படையில் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இருக்குது. அந்த ரூரல் அர்பன் டிவைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ இன்கம் பீப்புள் who are getting affected, they are losing their economical value. ஜாபுக்கு போகிறதில்ல, போக முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். அர்பனை விட ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது ரூரல் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தென் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹேவ் டு நோ பிரேசிலியா டிக்ளரேஷன். We signed in 2015. India is a partner of this declaration. Brasilia declaration பொறுத்தவரை to reduce the accident of 2030 குள்ளாடி. ஆனால் இன்னும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. இப்போ இருக்கிறத விட we have to go by half reducing the accident. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
In the data yearly it will change. The mains answer writing upcoming years எழுதுனீங்க அப்படின்னா this data will help. அது அடுத்த next year எழுதுனீங்க அப்படின்றப்போ this data will not help, but this one is permanent. Then Indian government ஓட law motor vehicle amendment act அது மூலமா good Samaritan provide பண்றாங்க. யார் வந்து இந்த பீக் ஹவரில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற கோல்டன் ஹவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் ஆர் அனௌன்ஸ்ட். ஸோ 5,000 அப்படி ஒவ்வொரு கேட்டகரி கொடுக்குறாங்க இன்ஜுரிஸை பொறுத்து. ஸோ திஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் டு ரெடியூஸ் தி ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறது. தட்ஸ் ஆல். தென் வி ஹேவிங் நெக்ஸ்ட் நியூஸ் அபவுட் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ பாண்ட். பாண்ட்ல 2 கேட்டகரி இருக்கு, கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். அது கவர்மெண்ட் பாண்டா இருக்கலாம், பிரைவேட் பாண்டா இருக்கலாம். Bonds equal to convertible, non-convertible. Debentures னு பேரு, debt bonds. So இந்த non-convertible debentures எடுத்து நார்மலா 30 years னு வச்சுக்கோங்க. ஒரு பாண்டோட டைம் பீரியட் மெச்சூரிட்டி 10,000 rupees bond, it will mature. So interest rate will be 7.5 8. சரியா? So non-convertible debentures அப்படின்னா after 30 years you will get back this money and yearly you will get the interest rate. Convertible debentures அப்படின்னா you won't get the money back. After 30 years the company will convert this debenture, that 10,000 rupees, into your equity, into their equity. So they will provide shares for you people. That is non-convertible debentures. யார் அதிகமாக கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் விரும்புவாங்க அப்படின்னா லாங் இன்வெஸ்டர்ஸ். நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் இன்வெஸ்டட் பை தி நார்மலாக ஜென்ரலாக நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா கம்பெனிஸோட ஷேர்ஸ் எப்போ வேணால் லாஸ் ஆகலாம். அதனால் தே ஓன்ட் ரிலே ஆன் தி ஈக்விட்டி மார்க்கெட். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ், நான் கன்வெர்ட்டபிள். The next about more cyclones in Arabian Sea. Arabian Sea எடுத்துக்கிட்டீங்கன்னா you people know this side of India, Oman, Iran, இந்த ஈராக் ஏரியா வரும். இந்த பக்கம் you have Bay of Bengal. ஸோ இப்போ இங்கே சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகம், salinity ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே salinity very less because incoming waters are very high and the outgoing is very less. Evaporation இங்கே அப்படி கிடையாது, salinity அதிகமாக இருக்குது, incoming waters கம்மி, outgoing ரொம்ப அதிகம் because it's a heaty desert, waters will come, salt waters will come. அப்போ இங்கே இருக்கக்கூடிய salinity already it will cause more temperature in the oceanic water. So warm இங்கே அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாமல் we having global warming now. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இதை விட அதிகமாக ஹீட் ஆகுது இந்த பகுதி. ஹீட் ஆனாலே உங்களுக்கு என்ன, லோ ப்ரெஷர் will be created here. லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும்போது that's a creation of convections. அந்த கன்வெக்ஷன் டிப்ரெஷன்ஸ் உருவாகும். டிப்ரெஷன்ஸ் அதிகமாகும்போது சைக்ளோன்ஸ் கேன் பி கிரியேட்டட். ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப லோ ப்ரெஷர் அதிகமாகும்போது cyclones can be created. So more cyclones are in this side. In future years, in the coming years, we are not reducing the global warming. We can't. It's a natural thing, but we can reduce the greenhouse gases. Global warming நீங்க தடுக்கிற ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு. 2100 இயர் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் லெஸ். ஆனால் நீங்கள் 2000 இப்போ எஃபெக்ட் பண்ணுறது 2100க்கு பிறகு தான் இட் வில் கம் இன் டு எஃபெக்ட். பாசிபிலிட்டிஸ் லெஸ். ஆனால் நீங்கள் 2100க்குள்ளாடி யூ வில் சி மோர் சைக்ளோன்ஸ் இன் திஸ் சைட் கம்பேரிங் அதர் தேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஸோ நீங்கள் இதில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் படிக்கணும். இங்கே உருவாகக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். சைக்ளோன்ஸ்னா என்னன்னு தெரியும். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்ன்றது ட்ராபிக்கல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரீஸில் உருவாகக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். மெயின்லி இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். அப்புறம் உங்களுக்கு பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த சைடு எல்லாமே ட்ராபிக்கல் சைக்ளோன் சைடு. அப்புறம் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அமெரிக்கா சைடு. சரியா? இட்ஸ் இன் சப் ட்ராபிக்கல் ஏரியா, சாரி சப் போலார் ஏரியாஸ். So that's all about today's current affairs. Hope you people enjoyed. Thanks a lot for joining with us.